இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேங்கள். ஆவியானவர் யாரிடத்திலெல்லாம் நிலை கொண்டிருக்கிறாரோ அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் போது அதிலே சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின அவருடைய வார்த்தையின்படியே ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆவியானவர் நிலை கொண்டிருக்கும் போது நாம் பயப்படாமல் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த நாளிலும் பயமில்லாமல் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டு நம்மை நடத்துவாராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.